42 உயிர்கள் நடிகரை பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து விட்டதே என்கிற வழியில் வேதனையில் மற்றவர் எல்லாரையும் விட பணத்தை சம்பாதிக்க ஒரு படம் நடிக்க ஷூட்டிங் போகும்போது அந்த காட்சிக்கு போகும்போது 9 மணினா 8 மணிக்கு போறீங்க. காலையில கூட்டிட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நேரம் முன்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லது தண்ணியை கொடுத்திருக்கலாம். அப்படிலாம் கொடுத்திருந்தா அந்த கூட்ட நெரிசலால ஏற்படுற மூச்சு திணறல் பிரச்சனையை தவிர்த்திருக்க முடியும். கூட்டம் கூடிருச்சு, இதுக்கு மேல பேருந்து உண்ண போகுது அப்படின்னா அந்த வழியில் இருக்கிற மக்கள் பின்னாடி இருக்கிற மக்களை தள்ளதான் செய்வார்கள். அதனால் நெரிசல் ஏற்படும். அது ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அவ்வாறு உருவாகுவதனால தள்ளுமுள்ள ஏற்பட்டு மக்கள் நெரிசலில் பாதிப்படைவார்கள் என்பதை அரசு முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும். உங்களிடம் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, உங்களை பார்க்க வந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரையும் சந்திக்காத நிலைதான் தொடர்கிறது. உள்ளபடியே அந்த மக்களை நீங்க நேசித்தவர்கள் என்றால் உடனடியாக போய் நீங்க சந்தித்திருக்க வேண்டும். நீ என்ன பெரிய சேகுவரா, காந்திஜி இதெல்லாம் பேசும்போதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. உனக்காக உன்னை பார்த்த 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த வேதனைகளுக்கு மத்தியிலும் நான் மக்களை சந்திக்க வந்த எனக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பாதுகாப்பு கொடுக்கணும். நீ முதல்ல உன் மனசுல யாரோ ஒருத்தவங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அதுல இருந்து வெளிவா. உள்ளபடியே மக்களை நேசித்து மக்களுக்காக நான் இத்தனை ஆண்டுகால நான் திரையில் நடிச்சுட்டேன், எனக்கு பல ஆயிரம் கோடி செல்வங்களை கொடுத்துட்டேன், நான் மகிழ்ச்சியா வாழணும், குடும்பத்தோட நிம்மதியா வாழ, மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் அந்த உணர்வுல வரன்னு சொல்லியே. அப்படி உள்ளபடியே உனக்கு அந்த உணர்வு இருப்பது உண்மையாக இருந்தால் இத்தனை மக்கள் இருந்து விட்டார்கள். உடனடியே பார்த்து வந்து நான் மக்கள் பார்க்க எத்தனை வண்டி என் பின்னாடி வரும், முன்னாடி வரும், இசட் பிரிவு கொடுங்க, எக்ஸ் பிரிவு கொடுங்க, ஒய் பிரிவு கொடுங்க, இருக்கிற எல்லா பிரிவும் பாதுகாப்பும் கேட்கிறேன். என்னடா நீங்க, அதாவது உங்களெல்லாம் நாம ஆகிரியமா பேசணும் தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா போனது 42 உயிர். ஆனா செத்துட்டு இல்லைன்னா நான் சாப்பிடுவேன். மரத்துல ஏறக்கூடாது, ஒழுக்கமா செயல்படணும். இந்த மது குடிச்சிட்டு வரக்கூடாது, சொல்லணுமா சொல்லக்கூடாது. அந்த தலைவன் இல்ல, முதல்ல புரிஞ்சு, தலைவன் இல்ல தற்கூரி என்பதை புரிஞ்சு. ஆண் மக்களாக இருந்தால் பரவாயில்ல, வர்றதெல்லாம் அணில் கூட்டமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண் மக்களாக இருந்தா சிந்திப்பாங்க. அணில் கூட்டம் என்ன மரத்தை பார்த்தா ஏழை, இது கூட நமக்கு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். தமிழர் யுகம் வலையொலி சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பாளர்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதல் கேள்வியாக, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறார். திமுகவோட கைகூலியா சீமான் மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தாவேக கட்சி தொண்டர்கள்ட்ட இருக்கு. அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க. அந்த குற்றச்சாட்டை முதல்ல யார் வைப்பது? தொண்டர்கள் வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஏற்கலை. ஏன்னா தொண்டர்களுக்கு அந்த புரிதலே இல்லை. அதுதான் உண்மை. அதாவது தொண்டர்கள் அவர்கள் வெறுமனே சமூக வலைதளங்களில் யார் யார் தவேகாவுக்கும் விஜய்க்கும் எதிர்ப்பாக கருத்துக்கள் வைக்கிறாங்களோ அவங்கள ஆபாச வார்த்தைகளால் பேசி கொண்டிருக்கிறாங்களே தவிர இந்த ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் அளவுக்கு அவர்கள் அறிவுடையவர்களாக இல்லை. அதனால முதல்ல நீங்க தவேகா தொண்டர்கள் வைக்கிறார்கள் என்பதே நாங்கள் ஏற்கல. ஏன்னா அது யார் வைப்பது அப்படின்னா, அந்த பொதுவாகவே தவேகா ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கும்.
அந்த கொள்கையின் வழியில தலைமை வந்து ஒரு செயல் திட்டத்தை போட்டு கொடுக்கும். அந்த செயல் திட்டத்தை பின்பற்றி தொண்டர்கள் வழி நடப்பார்கள். ஆனா தவக கட்சி இதுல வந்து இப்ப விதிவிலக்கு. இது அனைத்தையுமே செய்வது என்ன அப்படின்னா வியூக வகுப்பாளர் மட்டும்தான். அந்த வியூக வகுப்பாளர் தான் கொள்கையும் வடிவமைக்கிறாரு, செயல் திட்டத்தையும் வடிவமைக்கிறாரு. இந்த வழியில நீங்க போங்க அப்படின்றதையும் அவர் தான் சொல்றாரு. அவர் தான் வந்து அந்த குற்றச்சாட்டை சமூக வலைதளத்துல பரப்புறார். தொண்டர்கள்கிட்ட அதை திணிக்கிறார். தொண்டர்கள் அதை வழக்கம் போல தன்னுடைய அறியாமை காரணத்தினால அதை ஏற்கிறாங்க. இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் 41 உயிர் வந்து பலியா இருக்கு. இதற்கு வந்து முழுக்க முழுக்க திமுகவை விட நாம் தமிழர் கட்சியில இருப்பவங்க தான் அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அப்போ கன்ஃபார்ம் இவங்க வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, சொல்றாங்க. நாங்க எல்லாரையும் விட திமுகவை விட மட்டும் இல்ல, எல்லாரையும் விட நாம் தமிழர் கட்சி தான் விஜய் மீது விமர்சனத்தை வைக்கிறது. உண்மைதான். ஏன்னா எல்லாத்தையும் விட எங்களுக்கு தான் சமூக பொறுப்புணர்வு அதிகமா இருக்கு. அதுதானே, எல்லாரையும் விட எங்களுக்கு தான் சமூக பொறுப்புணர்வு அதிகமா இருக்கு. எங்களுக்கு தான் அந்த மக்கள் தன்னுடைய அறியாமையின் காரணமாகவும் இது போன்ற ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படாத, தத்துவத்தின் வழி நடக்காத தலைவனை ஏற்றுக்கொண்டு வெறுமனே திரைபிம்பத்தை முன்னகர்த்தி நடக்கின்ற அந்த கட்சியின் மீது அவர் வருகிறார் என்று சொல்லி அவர் முகத்தை எப்படியேனும் பார்த்து விட வேண்டும் என்று வருகின்ற அந்த அறியாமையால் ஏற்படுகிற விளைவு என்பதனால்தான் இந்த 42 உயிர்கள் பலியாகிவிட்டதே. உலகிற்கே வந்து நாகரிகத்தையும் வாழ்வியல் கோட்பாடையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி என்றெல்லாம் மார்தட்டி சொல்கின்ற வேளையிலே இந்த காலத்திலும் 21ஆம் நூற்றாண்டிலும் 2025 காலகட்டத்திலும் 42 உயிர்கள் நடிகரை பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து விட்டதே என்கிற வழியில் வேதனையில் மற்றவர் எல்லாரையும் விட நாங்க அதிகமாக கத்துக்கிறோம், குற்றம் சொல்றோம். ஏன்னா இனிமேலாவது திருந்துங்க, தலைவனை பார்த்து கேட்கிறோம், இனிமேலாவது ஒரு முறையா வா. பணத்தை சம்பாதிக்க ஒரு படம் நடிக்க ஷூட்டிங் போகும்போது, அந்த காட்சிக்கு போகும்போது 9 மணினா 8 மணிக்கு போறீங்க. நீங்களே பல காட்சிகளை சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பல திரைப்படங்கள், அதுவும் அது என்ன வேலாயுதம் படத்துல ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அப்ப திருப்பாச்சி படம் இருக்கும்போது அந்த நேர்காணல் கொடுக்குறாரு. எந்த ஒரு குணம் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் 7 மணிக்கு திரைப்படம் எடுக்கிறாங்க, காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நான் 6:50 வந்துடுவேன், 6:30 வந்துடுவேன், 7 மணிக்கு முன்னாடியே வந்துடுவேன்னு சொல்றாரு. அப்படி திரைப்படத்துக்கு மட்டும் சீக்கிரம் போற விஜய் இப்ப கரூருக்கு மட்டும் ஏன் 7 மணி நேரம் தாமதமா வந்தாரு? இதுதான் நாங்க வைக்கிற கேள்வி. ஏன் வர? அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்க உன்னுடைய தொழிலை நீ தெய்வமாக வணங்குற, மதிக்கிறோம், போற்றுகிறோம். நீங்க அந்த குணத்தினால நீ சரியான நேரத்துக்கு வந்து திரைப்படங்களை முடித்து கொடுக்குறீங்க, நல்ல வெற்றி பெறுது, ரசிகர்கள் உங்களை ரசிக்கிறாங்க, மக்கள் உங்களை வாழ்த்துறாங்க, அதன் மூலமாக நீங்க வெற்றி அடைறீங்க, அதை மதிக்கிறோம். அரசியல் கட்சின்னு வந்துட்ட பிறகு அந்த குணம் எப்படி 7 மணிக்குன்னா 6:50 6:30 வந்த அதே குணம் அரசியல் கட்சி தலைவனாக வந்துவிட்ட பிறகு அதை அதிகமாக தானே ஆக்கியிருக்கணும். அதாவது முன்னதாகவே தானே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படின்னா ரசிகர்கள் வந்தார்கள், நான் முயற்சி செய்த நேரத்துக்கு வரது முயற்சி செய்த முன்ன பண்ண ஆகிவிட்டதுன்னா அரசியல் இது சாதாரணது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 7 மணி நேரம் என்பது அது உள்ளபடியே உங்க மனசாட்சிப்படியே நீங்க திட்டமிட்டு வந்த காலதாமதம் என்பதனால் தான் விமர்சிக்கிறோம். ஆனா இப்போ அவங்க தரப்புல வந்து தாவேக தரப்புல சொல்றது என்னன்னா, எங்க மேல தப்பே இல்லை, முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்னு மொத்தமா ஆளுங்கட்சி மேல பழிய போட்டுட்டாங்க. ஆமா, திமுக தான். இல்லைன்னா 8 மணிக்கு விஜய் கரூருக்கு வரேன்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம உறவுகளும் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8 மணிக்கு வர தலைவனை பார்க்க 7 மணிக்கே வந்துட்டாங்க. அவர் உண்மையாலுமே மக்கள் மேலே ஒரு பற்று உள்ள ஒரு தலைவனாக இருந்திருந்தால், அந்த தொண்டர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருந்திருந்தால், அவர் சொன்ன மாதிரி அந்த ஷூட்டிங்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி
நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் போக தேவை. சரியான அந்த 8 மணி நேரத்துக்கு வந்ததுனாலே அவங்கள பார்த்துட்டு போயிருப்பானே. இப்ப அவங்க சொல்றாங்களே, உங்க தலைவன் உங்க தொண்டனே சொல்றாங்களே, என் தலைவன் ஒன்றும் பேசலாம் வேண்டாம், எங்களை பார்த்தாலே போதும், நாங்க அவங்கள பார்த்தாலே போதும், அவங்க பேச தேவையில்லை, பார்த்தாலே போதும், நாங்க அப்படியே பார்த்துட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க வந்து தலையை காமிச்சிட்டு அப்படி நின்று பார்த்து இப்படி கையாசிருந்தாலே இந்த பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. நீங்க உங்க கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு காலையில 8 மணிக்கு வரக்கூடிய நபரு நீங்க நைட்டு 8 மணிக்கிட்ட வரீங்க. எந்த விதத்துல நியாயம்? இது வந்து ஒரு திட்டமிட்ட சரி. இந்த கூட்டத்துல வந்து திமுக ஆளுங்க பூந்துட்டாங்க, வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க, கீறிட்டாங்க அப்படின்றாங்க. இல்ல அவங்க வந்து முன்னாடியே வரணும்ன்றதுதான் விஜயோட இது. ஆனா அவங்க கூட இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் வந்து ஐயா இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நேரம் ஆக கூட்டம் அதிகமா கூடும். ஏன்னா அன்னைக்கு அவர் பாருங்க எப்போ சொல்றதுதான், அந்த சனிக்கிழமை கரெக்டா சனிக்கிழமை அந்த லீவு விடுமுறை நாட்களை பார்த்து தான் அவங்க அந்த கூட்டத்தையே கூட்டுறாங்க. அப்போ அந்த சாயந்தரம் போது அந்த ஆபீஸ் டைம் முடியுது, வேலை டைம் முடியுது. அந்த வேலை டைம் ஆபீஸ் டைம்லாம் முடியும் போது மக்கள் எல்லாம் அந்த நேரம் திறவுற நேரம், அந்த நேரம் பார்த்து தான் அவங்க அந்த திட்டமிடல் பண்றாங்க. அதுக்காக தான் அதனாலதான் அந்த பெரிய அசம்பாவிதம். அரசியல் கட்சி என்றால் மக்களை சந்திப்பது நம்ம குறையாக சொல்ல முடியாது. அதுபோல் அவங்க அனுமதி, அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்குறாங்க, அந்த உரிய நேரத்தை கேட்குறாங்க. அந்த உரிய நேரத்தில் வந்து பங்கெடுத்து உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் என்னுடைய கொள்கை கோட்பாடு, இந்த அளவில் நாங்கள் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாறுபடுறோம் அப்படின்னு வெறுமனே வந்து இந்த கரூர் சம்பவம் நடந்துவிட்ட பிறகு அந்த 42 பேர் எதனால உயிர் போனது? கூட்ட நெரிசலால். அந்த கூட்ட நெரிசல் எதனால் உருவானது? இதுதான் கேள்வி. அப்ப 2 பக்கமும் பிரச்சனை இருக்கு. இப்போ நாங்க வந்து வெறுமனே வந்து விஜய் தான் முழு மனதாக காரணம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி முன்வைப்பதாக அது அவ்வாறு சொல்கிறாங்க. அது திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்ப தன்னை நோக்கி விழுகின்ற குற்றச்சாட்டுகளை, தான் செய்த தவறுகளை தட்டி கேட்கின்ற விமர்சனங்களை திசை மாற்றுவதற்காக திமுக செய்தது என்றும், திமுகவுக்கு பதிலாக திமுகவிட பணம் வாங்கிட்டு நாம் தமிழர் செய்யுதுன்னு தேவையற்ற விமர்சனங்கள், தன் மீது இருக்கிற குற்றங்களை மறைப்பதற்காக செய்கின்ற வேலை தான் இப்போ தவக செய்துட்டு இருக்கு. நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னா, ஒரு மக்களை சந்திக்கின்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்றீங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்றீங்க. அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிற கூட்ட ஏற்பாடு அங்கிருக்கிற மாவட்ட உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், அங்க மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான மாநில அளவில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அந்த மக்களை சந்தித்து காலையிலே கூட்டிட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நேரம் முன்ன பின்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடு செய்திருக்கலாம், அல்லது தண்ணியை கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் கொடுத்துருந்தா அந்த கூட்ட நெரிசலால ஏற்படுற மூச்சு திணறல் பிரச்சனையை தவிர்த்திருக்க முடியும். காலதாமதமே ஒரு குற்றச்சாட்டாக நான் கூறவில்லை. காலதாமதமும் அந்த காலதாமதத்தால் ஏற்பட்ட வினையால் கூட்டம் வந்து மாலை நேரங்கள்ல, இரவு நேரங்கள்ல பணி முடித்து வந்த அந்த பணியை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேல வரவங்க எல்லோருமே விஜய் வராரு, நம்ம பகுதிக்கு வராரு, பார்த்துட்டு போவோமே அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஆனா இதற்கு காலையில இருந்தே நீங்க 12 மணிக்கு சொல்லிட்டீங்க, உங்க பொதுச் செயலாளர் வந்து 12 மணிக்கு சொல்லிட்டாரு. அதனால காலையில இருந்தே வந்து காத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு தண்ணீர் குடித்தார்களா, ஒரு உணவு உண்டார்களா, இப்படின்னு நீங்க பார்த்துருக்கணுமா இல்லையா? அப்ப எதுவுமே செய்யாததுதான் அந்த நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்கும் தருவாய்க்கு போயிருக்கு. இல்லைன்னா அந்த இறக்கம் நிலையை வந்து நீங்க தவிர்த்திருக்க முடியும். உங்க மேல இருக்கிற பொறுப்பை நீங்க வெறுமனே அரசு மேல வந்து, அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அதை நாங்க மறுக்கல. அரசு என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, கூட்டம் கூடிருச்சு, இதுக்கு மேல பேருந்து உள்ள போகுது அப்படின்னா அந்த வழியில் இருக்கிற மக்கள் பின்னாடி இருக்கிற மக்களை தள்ளதான் செய்வார்கள். அதனால் வந்து நெரிசல் ஏற்படும், அது வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அவ்வாறு உருவாகுவதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மக்கள் நெரிசலில் பாதிப்படைவார்கள் என்பதை அரசு முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும். அதை கணித்தும் எப்படியான இதை முடித்து விடலாம் என்று எண்ணினார்களோ, அல்லது ஏதோ ஒன்று நடக்கட்டும் நம்ம அரசியல் லாபம் அடையலாம் என்று கருதினார்களோ, ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் இருவரும் தான் காரணம் என்பதுதான் நான் எங்களுடைய கருத்து. அதனால்தான் வந்து 42 உயிர்கள் பொதுமக்கள் பலியா இருக்கு. அதற்கு அரசு பொறுப்பேற்கணும். இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க. அப்ப உங்களுடைய நிகழ்வுக்கு முதன்மை பொறுப்பாக நீங்க ஏற்கணும்.
அதை தடுக்க பாதுகாக்க தவறிய அரசாக இரண்டாம் பொறுப்பை அவர்கள் ஏற்கணும். அது மட்டும் இல்லாம மூன்றாவதா இந்த ஊடகம் பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க அனைவருமே குற்றவாளிகள் தான். மக்கள் இப்ப பொதுவாக ஒரு பகுதிக்கு வராரு அப்படின்னா காலையிலிருந்து அவர் புறப்படுறதே 8:45 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல நேரத்தை கேட்கிறாங்க. ஆனா சென்னையில புறப்படுறதே அவர் இங்க சென்னையில இருந்து புறப்படுறதே அந்த நேரத்துக்கு தான் புறப்படுறாரு. அப்ப புறப்படுற நேரத்துல இருந்து வீட்டிலிருந்து புறப்பட்டார், வண்டி எடுத்து விட்டார், ஓட்டுநர் ஓட்டி கொண்டு இருக்கிறார், விமான நிலையம் வந்தடைந்தார், விமான நிலையத்துக்கு உள்ளே சென்றார், இன்னும் சற்று நேரத்தில் சேலம் வந்துருவார், நாமக்கல் வந்துருவார், இங்கே பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறார், பேருந்தில் இரு பக்கமும் 4 இருசக்கர வாகனங்கள் புடைசூழ வருகிறார், ரசிகர்கள் அந்த சக்கரத்தில் விழுந்தார்கள். 30-40 ஆண்டு காலமா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் மாதிரி 24 மணி நேரமும் அந்த நேரடி விழுகிறது. அதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன வருது, செய்தியை 24 மணி நேரமும் இதையே பார்க்கும் பொழுது கரு சுற்றியுள்ள கிராமங்கள் மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சரி இங்க வராரு பார்த்துட்டு வரட்டுமே, வரலாமே அப்படின்ற நினைப்புல வராங்க. அது மட்டும் இல்லாம இவர் சனிக்கிழமை போடப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? அவர் சொல்கிறார், சனிக்கிழமை போடப்பட்டா உங்களுக்கு நீங்களாம் பணியில் இருப்பீங்க, நான் வருகின்ற பகுதியில் கடை இருக்கும், அவங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படும், நீங்களாம் ஒரு பணியில் இருப்பீங்க, நான் விடுமுறை விட்டுட்டு பார்ப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாதுதான் சனிக்கிழமை போட்டேன் அப்படின்றாரு. இதுதான் உண்மையான காரணமா? இதெல்லாம் யாரை ஏமாற்ற பொய் சொல்வது? உண்மையான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு வாக்கு அளிக்க வயது உடையவர்களே உங்க ரசிகர்களை கடந்து வாக்குரிமை இல்லாத ரசிகர்கள் தான், அதுவும் 18 வயதுக்கும் கீழே உள்ள ரசிகர்கள் தான் அதிகம். இறந்ததே பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கின்ற மாணவர்கள், வேலை பார்க்கிற இளையோர்கள், அவர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றால் படைசூழ வருவார்கள். அதுவும் சனிக்கிழமை போட்டு உடனே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை போட்டா 3 நாளும் தொடர்ச்சியா வரமாட்டான். ஒரு வாட்டி முகத்தை பார்த்துட்டு முகத்துக்கு இது போதும் அப்படின்ட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை போட்டு அவன் என்ன பண்றான், வாரத்துக்கு ஒரு முறை பணி நாட்கள் முடிந்து விடுமுறை நாட்கள்ல போய் சுத்தி பார்க்க போற மாதிரி, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போற மாதிரி அவன் சனிக்கிழமை ஆனா இவன் கூட்டத்துக்கு வரான். இப்ப அந்த அறியாமல் இருக்கிற இளையோர்களை அறுவடை செய்வதற்காக தான் நீ வார இறுதி நாட்கள்ல போடுறீங்க. வெறுமனே கூட்ட நெரிசலை திட்டமிட்டு உருவாக்குவது, கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்குவது. நாமக்கல்ல கூட்டம் இருக்கு, நீ நாமக்கல்ல முடிச்சுட்டு நீங்க மாட்ட நேரடியாக வேகமாக பேசலாமே கரூர்ல. ஆனா நாமக்கல்ல இருக்கிற கூட்டத்தை அப்படியே கூட்டுட்டு படைசூழ கூட்டு பார்த்துருக்கீங்களா, எனக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு அரசியல் விளம்பரப்படுத்த தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு கடையில விற்கும் பொருள் சாப்பிட்டு பார்த்தா ஒண்ணு இருக்காது, ஆனா பாக்குறதுக்கு பேக்கிங் நல்லா இருக்கும், அது பார்க்கறதுக்கு ஆரஞ்சு நிறமா இருக்கும், அப்படி பார்க்க கவர்ச்சியா இருக்கும். இப்ப இதை வாங்கி சாப்பிடலாமா அப்படின்ற ஆசையை தூண்டும். அதே மாதிரி இந்த ஒரு தின்பண்ட மாதிரி, ஒரு விற்பனை பண்ட மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, நான் பேசினா என்ன பேச போறேன், உங்களுக்கே நம்பிக்கை கிடையாது, உன் பேச்சை கேட்க அந்த கூட்டம் வரலன்னு உனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா முகத்தை பார்த்து தான் வருதுன்னு நல்லா தெரியுது. அதனால தெருவெங்குமே சாலை எங்குமே உங்களுடைய புகைப்படத்தை காமிச்சு காணொலியை காமிச்சு 24 மணி நேரமும் நேரலை காட்சிகள் வரணும், அதை பார்த்த மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு நினைக்கணும், அதன் மூலமா வாக்குல அறுவடை பண்ணணும். இதுதான் திட்டமிட்ட நோக்கம். இந்த திட்டமிட்ட நோக்கத்தில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு இடத்திலுமே மக்கள் பாதுகாப்பு என்ன ஆகுது அப்படின்னு நீங்க சிந்திக்கவே இல்லை. இப்போ இந்த வழக்கு இவ்வளவு நாளா தமிழ்நாடு மாநில அரசு எஸ்ஐடிங்கிறத விசாரிச்சாங்க. இப்ப இவங்க தாவேக தரப்புல சிபிஐ வேணும்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவர்களே சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை விட்டதா சொல்லி சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் இத்தனை நாள் தலைமறைவா இருந்த அத்தனை பேரும் இப்ப வெளியில வந்திருக்காங்க. இப்ப சிபிஐக்கு மாத்தினதால என்ன நடக்கும்? ஏன்னா இவங்களே விஜய் தரப்பே 2 மாசத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு போறது உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சொன்ன இவங்களே இப்ப சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இப்ப இதுக்கு மேல இந்த வழக்கு எப்படி போகும்? தாவேக்காவோட அடுத்த நிலை என்ன? அதாவது இப்படியேனும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வரணும்ன்றதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்படியான இந்த பிரச்சனையில விடுபட்டு வரணும், காலம் தாழ்த்தணும். திமுக என்ன செய்யுது அப்படின்னா வலுவா
ஒரு பிரச்சனையில இவன் மாட்டிக்கிட்டான். இப்போ விசாரணை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாவாக முடக்கணும் அப்படின்ற முனைப்பு திமுகவுக்கும் இருக்கிறது. அது இல்லாமல் இல்லை. அப்படி இருந்த இவங்க உடனடியாக கைது செஞ்சிருக்கணுமே, ஆனா திமுக அதை செய்யலையே. முடக்குதுன்னு அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் விஜயை கைது செய்தால் அந்த கைது நடவடிக்கையின் மூலமாக மக்களுக்கு ஒரு சிம்பத்தி உருவாகி வெறுமனே அவங்க தியாகத்தை வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, திமுக தான் எல்லா ஒரு பணிகளையும் செஞ்சு 42 பேரை கொன்னுடுச்சு, இதுக்கு விஜய சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பொய் செய்தி அவங்க பரப்புறாங்க இல்லைங்களா. அது உடனே விஜயை கைது பண்ணிட்டா அது வெறுமனே அவங்க மக்கள் பார்வையில் என்ன ஆகும், இந்த அளவெல்லாம் முடக்குவதற்காக தான் விஜயை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். அப்படின்றதுனால திமுக இதை ஒரு கிளவரா காயை நகர்த்துறாங்க அப்படின்னு தான் நாங்கள் கருதுறோம். என்ன அப்படின்னா, உடனடியாக கைது பண்ணாம சட்ட அந்த முக்கியமான விஜயை மட்டும் கைது பண்ணாம கீழே இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் வழக்க போட்டு அதை செய்யறாங்க. வழக்கு தான் போடணும், நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடோ நாங்கள் முன்வைப்பதோ என்னன்னா, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. தவறு யார் செய்தாலும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும். ஆனா இந்த இடத்துல அரசியல் செய்வது, இன்னும் சொல்ல போனா விஜயை கைது பண்ணா நமக்கு ஏதாவது எதிர்ப்பா வந்துருமோன்னு பயப்படுது ஆளுங்கட்சி திமுக பயப்படுது. இந்த இடத்துல சிபிஐ விசாரணை, ஏற்கனவே ஒரு அஜித்குமார் காவல்துறை விசாரணையில அடித்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது. அப்ப என்ன பண்றாரு, முதலமைச்சரே பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த உடனே முதலமைச்சரே சிபிஐ விசாரணைக்கு கொண்டு அதை விசாரிங்க அப்படின்னு அவர் உத்தரவு போடுறாரு. அப்பொழுது தேர்தல் மேலாண்மையோட முதன்மை பொதுச் செயலாளராக இருக்க ஆதவ அர்ஜுனா, தாவக்கூட ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போவதே அதை 5 வருடம் காலம் தாழ்த்துவதற்காக தான். உங்க மேல இருக்கிற குற்றங்களை காலம் தாழ்த்தி நீங்க அதுல இருந்து தப்பிப்பதற்காக தான் சிபிஐ விசாரணையை நீங்க கேட்குறீங்க. நான் இங்க கேட்பது என்னன்னா, அன்னைக்கு அஜித்குமார் கொலை வழக்குல, அதாவது காவல் நிலையத்துல நீங்க வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்றீங்க. இப்போ அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் உத்தரவு போடும் பொழுது அது காலம் தாழ்த்தத்தான்னு நீங்க சொல்றீங்க. எதுக்கு இதற்காக இந்த பிரச்சனையில கரூர் சம்பவத்துல நீங்க சிபிஐ விசாரணை கோர வேண்டிய அவசியம் என்ன? கோரி இப்போ உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே நிலையில விஜயன் என்ன சொன்னாரு, உங்களுடைய கட்சியோட தலைவர் சென்னையில நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல, அஜித்குமார் கொலை வழக்கை கண்டித்து நீங்க நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்துல நீங்க ஒரு 3 நிமிடம் பேசிய பேச்சு, உங்க கண்டனமே 3 நிமிடம் தான். அந்த கண்டனமே 3 நிமிடம் பேசிய பேச்சிலே சிபிஐ விசாரணைக்கு கீழே நீங்க சிபிஐ விசாரணையை நீங்க திரைமறைவில் ஒளிந்து கொள்வதற்காகவும் நீங்க தப்பிப்பதற்காகவும் பயன்படுத்துறீங்கன்னு சொல்றாரு. யார்? விஜயே சொல்றாரு. அப்ப விஜய் சொல்றாரு, இப்ப எதுக்கு நீங்க உங்க கட்சி சார்பா உச்சநீதிமன்றத்துல வழக்க போட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பெயரில் நீங்க நியமிக்கிற வழக்கறிஞர் மூலமாக வழக்கை போட்டு நீங்க சிபிஐ விசாரணை கோரியதன் காரணம் என்ன? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இது முற்றிலும் முழுக்க அரசியல் பச்சோந்தித்தனம் என்பது தெரிகிறது. அரசியலாக உங்களுடைய பிம்பம் உடைய கூடாது, அரசியலாக உங்களுடைய கட்சி மேல இருக்கிற குற்றச்சாட்டு யாரோ ஒருத்தர் பேர்ல அதை திசை திருப்பணும் என்கிற நிலைப்பாடு தான் தெரியுதே தவிர உங்களிடம் உண்மை இல்லை, நேர்மை இல்லை. உங்களை பார்க்க வந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரையும் சந்திக்காத நிலைதான் தொடர்கிறது. உள்ளபடியே அந்த மக்களை நீங்கள் நேசித்தவர்கள் என்றால் உடனடியாக போய் நீங்க சந்தித்திருக்க வேண்டும். இல்ல, அந்த மக்களை சந்திக்க போறது கூட ஏதோ விஜய் ஏதோ சில கண்டிஷன் எல்லாம் போட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய வைரல் ஆச்சு. நாங்க கேட்பது என்ன அப்படின்னா, நீ என்ன பெரிய சேகுவரா, லெனின், காந்திஜி என்ன அதாவது நீ முதல்ல நாங்க சொல்வது இதையெல்லாம் பேசும்போதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. உன்னை பார்க்க 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. எத்தனை 6 குழந்தைகளுக்கு மேல இறந்திருக்காங்க. ஒரே வீட்டுல குடும்பமா உன்னை பார்க்க வராங்க. அந்த வீட்டுல மனைவி, பிள்ளைகள் 2 பேர், 3 பேர் இறந்திருக்காங்க. வாய் பேச முடியாத ஒரு தாயின் கை குழந்தை இறந்திருக்கு.
அழுக கூட, வாய் விட்டு அழுக கூட ஒரு சூழ்நிலைக்கு இடம் இல்லாம ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற அம்மா வந்து என்ன துக்கத்தை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த வேதனைகளுக்கு மத்தியிலும் நான் வந்து மக்களை சந்திக்க வந்தா எனக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பாதுகாப்பு கொடுக்கணும். நீ முதல்ல வந்து முதல்ல உன் மனசுல வந்து யாரோ ஒருத்தவங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அதுல இருந்து வெளிவரும் விஜய். அப்பனாதான் உள்ளபடியே மக்களை நேசித்து மக்களுக்காக எதுவோ நான் வந்து இத்தனை ஆண்டுகாலம் நான் வந்து திரையில் நடிச்சுட்டேன், எனக்கு பல ஆயிரம் கோடி செல்வங்களை கொடுத்துட்டேன், நான் மகிழ்ச்சியா வாழணும், குடும்பத்தோட நிம்மதியா வாழற, மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் அந்த உணர்வுல வரணும்னு சொல்லியே. அப்படி உள்ளபடியே உனக்கு அந்த உணர்வு இருப்பது உண்மையாக இருந்தால் இத்தனை மக்கள் இறந்து விட்டார்கள், உடனடியே பார்க்க வந்திருக்கணும். இன்றும் உன்னுடைய பிம்பத்தை பெரிதாக்குவதற்காக அத்தனை விதிமுறைகள் பார்க்க நீ விதிக்கிற அப்படின்னா உன்னுடைய பிம்பம் உடைந்து விடக்கூடாது. அந்த மிகப்பெரிய தலைவன் என்பது மக்கள் மனதில் நீ வந்து நீ நிலையில் நிறுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் இதே வேலையை செய்றீங்க. அந்த தலைவன் இல்ல, முதல்ல புரிஞ்சு, நீ தலைவன் இல்ல, தற்குறி என்பதை புரிந்து. அந்த அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நாட்டின் பிரதமருக்கே இல்ல, ஆனா இவர் அப்படி ஒரு பாதுகாப்பை இவர் கேட்கிறாரு அப்படின்றாங்க. இவ்வளவு நான் கேட்பது நீ கேளு, உன் உரிமை. நான் என்னன்னா நான் தான் சொல்லிட்டோம், நீ வந்து தலைவன் அல்ல, தற்குறி. அதனாலதான் 42 பேர் இறந்திருக்கான். இன்னும் நீ வந்து ஒரு மன்னிப்பு கேட்கல, வருத்தத்தை தெரிவிக்கல. அந்த மக்களுக்கு நான் வந்து நீ நிவாரண தொகையை 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்துருக்காமா? கொடுத்துருக்கியா? இது கொடுத்துருக்காங்களா? இல்ல உங்களுடைய பொறுப்பாளர்கள் யாராவது போய் சந்தித்து பேசி இருக்கிறார்களா? எதுவுமே கிடையாது. இல்ல இப்ப 20 லட்சம் முதல்ல சொன்னாங்க, ஆனா இப்போ வந்து அந்த எல்லா குடும்பத்தையும் தத்து எடுத்துக்கிறதா வந்து சொல்லிக்கிறாங்களாமே. தத்தெடுங்க இல்லை ஏதோ செய்யுங்க. அதை நாங்க கேட்பது என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நில்லுங்க. நடந்துருச்சு. நான் இல்லைன்னு சொல்லி, அதாவது நீங்க வந்து நீ காரணத்தை வந்து நீ வந்து திரைமறைவில் அந்த அரசு தான் செஞ்சுது, அரசு தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம். செந்தில் பாலாஜி ஒன்றும் மனிதர்கள் புரிதலும் அல்ல, திமுக ஒன்றும் வந்து பெரிய மக்கள் நேச கட்சியும் அல்ல. நாங்கள் விமர்சிக்காத விமர்சனங்களா? 15 வருடங்களாக திமுகவை விமர்சித்து எல்லா துறை சார்ந்த பிரச்சனைகளையும் விமர்சித்து பேசி வருகிறார் எங்கள் அண்ணன். 15 ஆண்டுகளாக அவர்கள் செய்கின்ற அனைத்து குற்றங்களையும் விமர்சித்து தோற்கடித்து காட்டுகிறார் எங்கள் அண்ணன். நாங்க விமர்சிக்காததா? ஆனால் நீ செய்த தவிர நீ ஏற்றுக்கொண்டு இனிமேலாவது மக்களை சந்திக்கும் வரும்பொழுதோ நீங்க என்ன பாதுகாப்போட மக்களுக்கு பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நான் சொல்றேன். நீ மீண்டும் என்ன செய்யற? நான் மக்கள் பார்க்க எத்தனை வண்டி என் பின்னாடி வரும், முன்னாடி வரும், இசட் பிரிவு கொடுங்க, எக்ஸ் பிரிவு கொடுங்க, ஒய் பிரிவு கொடுங்க, இருக்கிற எல்லா பிரிவும் பாதுகாப்பும் கேட்கிறேன். அதாவது பிரதமருக்கே பாதுகாப்புக்கு 1 கிலோமீட்டர் கெடுபிடிகள் இருக்குமோ அப்படின்றது எங்களுக்கு ஐயம். அங்க சந்திக்கிற இடத்துல அவங்க மட்டும் இருக்கணும், ஏற்பாட்டாளர் மட்டும் இருக்கணும், அதை சுத்தி 1 கிலோமீட்டர் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடு. நாங்க என்ன சொல்றோம், இன்னொரு சட்டத்தை போடு. கரூர்ல யாருமே இருக்கக்கூடாது. கரூர்ல நாங்க வந்து பார்ப்போம், என்னங்க நாங்க வந்து பார்க்கும்போது கரூர்ல யாருமே இருக்கக்கூடாது. அந்த 42 குடும்பத்துக்காரங்க இருங்க, மற்ற யாரும் இருக்காது. செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. இன்னொரு சட்டம் போடு. நான் பார்க்க போயிட்டு வர வரையும் ஒரு 10 நாள் முன்ன 10 நாள் பின்ன யாரும் எங்களை விமர்சிக்க கூடாது. நாம் தமிழ் கட்சி மொத்தமா எங்களை விமர்சிக்க கூடாது. அண்ணன் சீமானன்னா விமர்சிக்க கூடாது. உண்மை வந்து நிறைய சொல்றாரு, எங்களை பத்தி நிறைய சொல்றாரு, அதனால அவர் விமர்சிக்க கூடாது. இப்படி ஒரு விதிமுறை போட்டு என்னடா நீங்க, அதாவது உங்களெல்லாம் நாங்க வந்து நாகரீகமா பேசணும் தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா போனது 42 உயிர். நாங்கள் இந்த வழியோடு பேசுவது காரணம் என்ன அப்படின்னா, வாக்குக்காக அல்ல. சமயத்துல நீ மாட்டிக்கிட்ட உன்னை அடித்தா எங்களுக்கு வாக்கு கிடையவே கிடையாது. இல்ல இப்ப முதலமைச்சர் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, ஜெயிக்கல. அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு நடிகர், ஒரு சரி உச்சத்துல இருக்கிற நடிகர் ஓகே அரசியலுக்கு வராரு, ஆனா இந்த 41 உயிர் போனதுன்னு கூட கவலை இல்லாம திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் கிரீன் சிக்னல் தான் இருக்கணும் அப்படின்னு போடுற விஜய் நாளைக்கு முதலமைச்சரானா தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எல்லாத்தையும் நிறுத்துறா அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்ற மாதிரி பல பேர் சமூக வலைதளத்தில் கேட்கறாங்க. நீ தானா செத்துட்டு இல்லைன்னா நான் வந்து சாவடிப்பேன். முதலமைச்சரா ஆக முடியாது, அது அடுத்த கதை. அவர் வந்து கனவுல வந்து குதிரை ஓட்டிட்டு இருக்காரு. நீ எப்படி ஆவ?
ஆனா நீ வந்து அந்த மக்கள் என்ன மாதிரி மக்கள்னு பாருங்க. இல்ல நீங்க- அதான் இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. மக்கள் வந்து நிறைய பேர் சமூக வலைதளத்துக்கு கேட்கிற கேள்வி அப்பா கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, என்னங்க இது ஐயா இந்த மாதிரி பையன் இறந்துட்டாப்லையே விஜயை பார்க்க போய் உங்களுக்கு மனசு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த ஐயா சொல்றாங்க, ஐயா விஜயை பார்க்க என் பையன் போனான், விஜய் தான் வராதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நானும் போயிருக்கேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன மாதிரி வழி மிகுந்த ஒரு வார்த்தைகளை நாங்க வந்து அழுது புலம்போத சிரிப்பு நாங்க வந்து இதெல்லாம் நினைத்து இந்த தற்குறி ஆட்களை நினைத்து நாங்க ஏன் வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த கரும் நிகழ்வு நடத்துவதற்கு முன்பாக ஏன் விக்கிரவாண்டியில விஜய் வந்து மாநாடு நடத்தியதற்கு பிறகு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை விஜய் மீது விஜய் கட்சி மீது வைக்கிறோம். எதனால வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ரசிகர் கூட்டம் ஒரு ஒழுக்கமற்ற கூட்டமாக ஒரு மாநாடுக்கு செல்கிறோம் என்றால் எப்படி நடந்துக்கணும், ஒரு அங்க இருக்கிற வந்து கம்பத்து மேல ஏறாது, மரத்து மேல ஏறாது, எல்லா கூட்டத்திலையும் எல்லா இதுலையும் பொதுச்செயலாளர் வந்து செய்யற ஒரே பணி, அந்த மகாராஷ்டிரா வந்து செய்யற ஒரே பணி என்னன்னா, ஏன் ஏறுற மரத்துல ஏன் ஏறாத ஏறாத இந்த பணி தான் வந்து அவர் முழுமையா உருப்படியா ஒரே காரியம் செய்யறது இதுதான். மற்றபடி அவர்களுக்கு நல்லொழுக்கம் போதிக்கிறதோ ஒரு அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்துவதோ அமைப்பா எப்படி செயல்படணும், நாம் வந்து நம்மை வந்து இத்தனை ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கு, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம் எப்படி அப்படின்னு நான் ஒன்றும் செய்யல. ஒரு காணொலி வெளியிட்டிருக்கலாமே, ஒரு அறிக்கை சொன்னா அவன் கேட்க மாட்டான்னு தெரியுது. ஒரு காணொலி வெளியிட்டு உணர்வோட உணர்ச்சியோட உரிமையோட விஜய் என்ன சொல்லலாம், என்னுடைய ரசிகர்களாக நீங்க இருந்தா மரத்துல ஏறக்கூடாது, ஒழுக்கமா செயல்படணும், மது குடிச்சிட்டு வரக்கூடாது சொல்லணுமா சொல்லக்கூடாது. ஆண் மக்களாக இருந்தால் பரவாயில்ல, வர்றதெல்லாம் அணில் கூட்டமா இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண் மக்களாக இருந்தா சிந்திப்பாங்க, அணில் கூட்டம் என்ன சிந்திப்பாங்க, மரத்தை பார்த்தா ஏறதான் இது கூட நமக்கு தெரியாது.